ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹெல்த் கேர் தமிழ். எல்லாரும் எந்நாளும் நலமுடன் வாழணும் அப்படின்னா ஹெல்த் கேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாமே. இந்த சேனலை நீங்கள் ஷேர் செய்கிறதன் மூலமாக மற்றவங்களுக்கும் இதை பயனுள்ளதாக ஆக்க முடியும். சரி வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளார போகலாம். தம்மா துண்டு சுண்டக்காய் போதுங்க, சிறுநீரக பாதிப்பை குறைக்கும், கல்லீரலை காக்கும், இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இந்த பச்சை சுண்டக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னு டக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட வேண்டிய ஒரு அற்புதமான காய்னா இந்த பச்சை சுண்டக்காய் தாங்க. ஏதாவது ஒரு வடிவத்தில் இந்த பச்சை சுண்டைக்காயை உங்கள் உணவில் சேர்த்துட்டு வர்றது உங்களோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் காக்கும். இந்த காய் இருக்குல்ல, இது சீக்கிரத்திலே சுண்டிருமா, அதனால தான் இதுக்கு சுண்டைக்கான்னு பேர் வந்துச்சான். சித்த மருத்துவத்தில் கூட சுண்டைக்காய்க்குன்னு ஒரு தனி இடமே இருக்குதுங்க. பக்கவாதத்துக்கெல்லாம் சுண்டைக்காய் தாங்க அருமருந்து. பக்கவாதம் பாதிக்கப்பட்டவங்க சுண்டைக்காயை தவற விட்டுறாதீங்க. மூட்டு வலி இருக்கிறவங்க கூட அடிக்கடி சுண்டைக்காயை உங்கள் உணவில் சேர்த்துக்கிறது நல்லதுங்க. அதே போல் சர்க்கரை நோயாளிகளும் இந்த சுண்டைக்காயை சாப்பிட்டுட்டு வர்றப்ப ரத்த சர்க்கரை இருக்குல்ல, அது எப்பயுமே கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். உடலில் வீக்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த சுண்டைக்காய் இலை இருக்குல்ல, அதை விளக்கெண்ணெயில் வதக்கி வீக்கம் இருக்குல்ல அது மேலே வச்சு கட்டிட்டிங்கனாலே போதும். வீக்கம் குறையிறது நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். சமையலுக்கு ரொம்ப இளம், அதாவது பிஞ்சு சுண்டைக்காயை தான் பயன்படுத்துகிறாங்க. குடல் பகுதியில் இருக்கக்கூடிய நச்சுக்களை அழிக்கக்கூடிய சக்தி கூட இந்த சுண்டைக்காய்க்கு இருக்குங்க. ஜீரண சக்தியை பெருக்கக்கூடியது. அனீமியா பிரச்சனை இருக்கிறவங்க சுண்டைக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாங்க. செரிமான கோளாறை ஓட விரட்டுறதுல சுண்டைக்காய் எப்படி பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? செரிமான கோளாறுகளை சரி செய்யக்கூடியதுன்னா இந்த சுண்டைக்காய் தான். வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களெல்லாம் வெளியேற்றும். வயிற்று வலி, வயிற்று உப்புசம், ஏப்பம், இது மாதிரியான கோளாறுகளை சரி செய்கிறது கூட இந்த சுண்டைக்காய் தான். மூல நோயால் அவதிப்படுறவங்க கொஞ்சம் சுண்டைக்காயை நெய்யில் வதக்கி சாப்பிட்டாங்கன்னா மூலத்தினால் ஏற்படக்கூடிய கடுப்பு, இரத்த கசிவு கூட சரியாயிருங்க. சுண்டைக்காயில் ரிஃபோஃப்ளவின், தயாமின்லாம் நிறைய இருக்குது. வாய்ப்புண்களை குணப்படுத்துது. அதோடு மட்டும் இல்லாமல் சொத்த பற்கள் உருவாவதை கூட தடுத்து ஈறுகளுக்கும் பலம் தருது. இந்த சுண்டைக்காய் வேறு என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாகுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? சுண்டைக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்கிறதுனால புற்றுநோய் செல்கள் உருவாவதை கூட தடுக்குதுங்க. சிறுநீரகத்துலேயும் கல்லீரல்லையும் இருக்கக்கூடிய தீங்குகளை அகற்றுறதுலையும் சுண்டைக்காய் பேருதவி புரியுதுன்னு தான் சொல்லணும். பாக்டீரியா, வைரஸ் தடுப்பு, இது மாதிரியான பண்புகள் கூட இந்த சுண்டைக்காயில் இருக்குது. சுண்டைக்காய் இருக்குல்ல, இது தீங்கு விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிரிகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியதாக கூட இருக்குது. அப்படிப்பட்ட சுண்டைக்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? சுண்டைக்காயில் கார்போஹைட்ரேட்டுகள் அதிகமாக இருக்குது. அதே போல் தண்ணி சத்தும் அதிகமாக இருக்குது. குறைவான கலோரிகள் தான் இருக்குது. ஏகப்பட்ட நார்ச்சத்துக்கள் இருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிற தன்மை கூட இந்த சுண்டைக்காய்க்கு இருக்குது. சுண்டைக்காயில் விட்டமின் சி, துத்தநாகம், இது மாதிரியான சத்துக்கள் இருக்குது. இந்த 2 சத்துமே நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. புரதம், இரும்பு சத்து, பொட்டாசியம், மாங்கனீசு, இது மாதிரியான சத்துக்கள் கூட இந்த சுண்டைக்காயில் இருக்குதுங்க. இந்த செடியில் பூக்கள் வெள்ளை கலரில் இருக்கும். இலைகள் நல்லா பெருசாக இருக்கும். இந்த இலைகளும் கூட மருத்துவ குணம் வாய்ந்தது தான். வயிற்றுப்புண்களை ஆற்றுவதற்கு இந்த சுண்டைக்காயோட இலைகளை நம்ம மருந்தாக பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோவில் இத்தினூண்டு சுண்டைக்காயில் இவ்வளோ நன்மைகள் இருக்கா அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்பட்டு போகிற அளவுக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இனி சுண்டைக்காவை நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.